அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். இப்போது வர இருக்கிற பட்ஜெட்டில் கட்டாயமாக அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது, முடிவு வராது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். பணியில் இருப்பவர்களும் ஏமாற்றி வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகும் இந்த வஞ்சனைக்கும் ஏமாற்றத்திற்கும் அவர்கள் ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலன்களை கூட அவர்களுக்கு வழங்கவில்லை என்பது மிக கொடுமையான விஷயம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வை வழங்காததால் ஏராளமான குடும்பங்கள் கடுமையான வறுமை நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லியும் அதை நிறைவேற்ற, அந்த 2ஐ நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை. பணியில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய அந்த காலம் கடந்த பிறகும், 1 வருடம் கடந்த பிறகும் இதுவரை உருப்படியான பேச்சுவார்த்தைக்கு அரசு ஏற்பாடு செய்யவில்லை. இப்போதும் அடுத்த பேச்சுவார்த்தை எப்போது எங்களுக்கு தெரியாது. பேச்சுவார்த்தையிலே இந்த அரசு மிக முக்கியமாக கழகங்களின் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாட்டு தொகை, வித்தியாச தொகையை வழங்குவதற்கு சம்மதிக்க வேண்டும். இதே முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு நீண்ட மனுவை கொண்டு போய் கொடுத்து வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அவரே இப்போது முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் கூட ஆரம்பத்தில் ஒன்றையும் காணோம். இப்போது வர இருக்கிற பட்ஜெட்டில் கட்டாயமாக அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது, முடிவு வராது. 2, போக்குவரத்து ஊழியர்களை இதர துறை ஊழியர்களிடமிருந்து வேறுபடுத்தக்கூடாது. ஊதியத்திலே, இதர சலுகைகளிலே வித்தியாசப்படுத்தக்கூடாது. அந்த பாரபட்சம் என்பது மிக தவறானது. அதை ஆட்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி தனியார் மயம் என்பதை இந்த அரசாங்கம் வலுவாக அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. மினி பஸ் என்பது இப்போது கடைசியாக அறிவித்திருக்கிற ஒரு தனியார் மய முயற்சி. மினி பஸ்ஸை தனியார் ஓட்ட முடியும் என்றால் நாமே ஏன் ஓட்ட முடியாது என்பது கேள்வி. மினி பேருந்துகளை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நம்முடைய பேருந்து ஓடக்கூடிய அதே வழித்தடத்தில் ஓட அனுமதித்து இவர்கள் சொல்லுகிறபடி அனுமதிப்பார்களே ஆனால் நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதை சொல்லியே போக்குவரத்து கழகங்களை இழுத்து மூடுவார்கள். ஆகவே பேருந்துகளை அதிகப்படுத்துவதும், பேருந்துகளை தரப்படுத்துவதும், இந்த பேருந்துகளை நாம் எல்லா வகையிலும் இதரர்களுக்கு போட்டியாக, ஆம்னி பஸ் போன்ற இந்த எல்லாவற்றுக்கும் போட்டியாக நாம் நிறுத்துவது என்பது மிக முக்கியம். ஆனால் ஆட்சியாளர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். ஆகவேதான் இந்த பேரணி. இப்போது அரசாங்கம் ஒன்று, ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும். அரியர்ஸோடு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முடிக்க வேண்டும். 2, இதர துறைகளுக்கும் எங்களுக்கும் ஊதியத்தில் மற்றதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. 3, ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலன்கள் உடனே ஓய்வு பெறுகிற போதே வழங்கப்பட வேண்டும். இப்போது 21 மாதங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஓய்வு பெற்றவருடைய பஞ்சப்படியை உடனே வழங்க வேண்டும். தனியார் மய முயற்சிகளை அடியோடு கைவிட வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும். இதுபோன்ற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பேரணி நடக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இது அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லாவிட்டால் கடுமையாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம்.